கர்ணனோட மரணத்துக்கு யார் காரணம்? அர்ஜுனன் மட்டும் காரணமா? இல்லை இந்த 6 பேரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருத்தர் கர்ணன். இவர் தான தர்மங்கள் செய்வதிலையும் சிறந்த ஆட்சி புரிதல் செய்வதிலையும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காரு. இவரோட பிறப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பினாங்க. அப்போது அவருக்கு ஒரு சிறிய ராஜ்யத்தை ஒதுங்கி துரியோதனன் பக்கம் சேர்ந்தார். இதனால் இவர் பாண்டவர்களால் கொல்ல நேர்ந்தது. இருப்பினும் கர்ணனோட மரணம் அர்ஜுனனால் மட்டும் ஏற்படலை. அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். உண்மையிலேயே கர்ணனோட வலிமை இழந்து அவரை கொல்றதுக்கான முக்கியமாக பங்கு வகித்தவங்க 6 பேர். அவங்க யாருன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக பரசுராமர். இவர் அந்தணருக்கு மட்டும்தான் தன்னோட வில்வித்தையை கற்றுத்தருவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருந்திருக்காரு. இதை அறிஞ்ச கர்ணன் வில்வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்தணர் வேடம் பூண்டு அவர்கிட்ட வித்தையை கற்றுக்கிறாரு. ஒரு நாள் பரசுராமன் கர்ணனோட மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. அப்போது இந்திரன் ஒரு வண்டு உருவமாக எடுத்து கர்ணனோட தொடையை துளையிட்டுருக்காரு. அந்த துளையிடும் போது அவருக்கு வந்த ரத்தம் அவர் மேலே பட்டனால பரசுராமர் முழிச்சிடுறாரு. உடனே முழிச்சு எழுந்து, நீ ஒரு அந்தணன் கிடையாது, உண்மையை சொல்லு, இவ்வளோ வலியை தாங்கக்கூடியது அந்தணர்கிட்ட இவ்வளோ வலியை தாங்கக்கூடிய இது இல்லை, அதனால் நீ அந்தணன் கிடையாது, யார் அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. கர்ணனும் உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே பரசுராமர் அவரை சபிக்கிறார். நீ கற்ற பிரம்மாஸ்திர வித்தை உனக்கு தகுந்த நேரத்தில் மறந்து போயிடும், பயன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்க. அடுத்ததாக முனிவர். ஒரு முனிவரோட பசுங்கன்று கர்ணன் ஓட்டின தேரில் சிக்கி அடிபட்டு இறந்துருது. இதனால் அந்த முனிவர் யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன்னோட தேர் பழுதாயிடும் அப்படின்னு சபிக்கிறாரு. மூன்றாவதாக இந்திரன். போருக்கு முன்னாடி கர்ணனோட கவச குண்டலத்தை அந்தணன் வேடம் விட்டு இந்திரன் தானமாக வாங்கிட்டு போயிடுறாரு. நான்காவதாக குந்தி தேவி. சூரிய பகவானை நினச்சி கர்ணனை பெற்றெடுத்தவங்க குந்தி தேவி. பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்னும், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னும் கண்ணனோட உறுதியின் பேரில் கர்ணன்கிட்ட போய் வரமாக பெற்றுட்டு வந்துடுறாங்க. இதை ஐந்தாவதாக சல்லியன். இவர் கர்ணனோட தேரோட்டியாக இருக்கிறாரு. முதல் முறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே பயன்படுத்துகிறாரு கர்ணன். கர்ணனோட லீலையால் தலைப்பாகை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி செஞ்சிடறாங்க. அப்போ சல்லியன் மீண்டும் 2வது முறை நாகாஸ்திரத்தை தொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்ணனும் தன்னோட தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேரில் இருந்து அந்த தேரோட்டி இறங்கி ஓடிடுறாங்க. ஆறாவதாக கர்ணன். கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி சரியான நேரத்தில் தேரை இழுத்து தரையில் அழுத்தியதுனால தான் தலைக்கு வந்த அம்பு தலைப்பாகையோடு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திரன் மூலம் கவச குண்டலத்தையும் குந்திதேவி மூலம் நாகாஸ்திர தடையும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற வரம் வாங்கினது கர்ணனை விழ காரணமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல காரணங்களுக்கு பின்னால் தான் கர்ணன் இறக்குறாரு. கடைசியாக தான் செய்த தான தர்மங்களில் போரில் அர்ஜுனனோட அம்பால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டுட்டுருக்காரு. உயிர் பிரியவே இல்லை. கடைசியாக கண்ணன் அவனது அனைத்து புண்ணியங்களையும் யாசித்து வாங்கிடுறாரு. அதுக்கு பின்னாடி தான் கர்ணனோட உடலை விட்டு பிரிய